பற்றி எரியும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகமும் ஈராக், பஹ்ரைன் மற்றும் குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்களும் மிக முக்கியமான உளவுத்துறை மையத்தை, ஒருங்கிணைப்பு மையத்தை இழந்த அமெரிக்காவும் ஹிஸ்புல்லாவும் ஈரானும் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரே நேரத்தில் மேற்கொண்ட தாக்குதல்களும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை பதம் பார்த்த ஈரானின் கிளஸ்டர் வார்ஹெட்டை கொண்ட ஏவுகணைகளும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பதம் பார்த்த ஹிஸ்புல்லாவின் ஏவுகணைகளும், ஈரானின் கடற்படைகள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டனவா? இவை தொடர்பான உண்மையான நிலைமைகள் என்ன? ஈரானின் தலைநகரை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச தாக்குதல்களும், ஈரானுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும், தெஹ்ரானிலே அமெரிக்காவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் அடைந்து கொள்ள முடியாத இலக்குகளும், இதற்காக ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தரமான வேலை திட்டங்களும், இராணுவ நடவடிக்கைகளும், ஈரானின் அணுசக்தி தளங்களில் அணுக்கசிவு ஏற்பட்டுள்ளதா? ஈரானினுடைய ஏவுகணை தளங்களும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் அழிக்கப்பட்டு விட்டனவா? ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு செயற்படுகின்றன? ஈரானிய போர்க்களத்தில் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் திறம்பட செயற்படுகின்றன. ஈரான் இரவு நேரங்களில் மாத்திரமே அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை உச்சளவில் பயன்படுத்துகின்றது. பகல் வேளைகளில் குறைந்த அளவில் மாத்திரமே வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்துகின்றது. பகல் வேளையில் உச்சளவில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தினால் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் குறித்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளும். இதனால் குறைந்த நேரத்தில் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஈரான் தள்ளப்பட்டுவிடும். ஈரான் நீண்ட போருக்கான தயார்படுத்தல்களையே மேற்கொண்டுள்ளது. இந்த நீண்ட போருக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய கையிருப்பானது மிக முக்கியமானதாகும். இதற்கமைவாகவே தற்போது இரவு வேளைகளில் மாத்திரம் ஈரான் உச்ச அளவில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்துகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய ஆரம்ப கட்ட தாக்குதல்களில், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆரம்ப கட்ட தாக்குதல்களில் ஈரானின் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதாக சர்வதேச ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. ஈரானுக்கு எதிரான ஆரம்ப கட்ட தாக்குதலின் போது நாங்கள் ஈரானினுடைய அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை அழித்து விட்டோம் என டொனால்ட் ட்ரம்பும் தெரிவித்திருந்தார். உண்மையில் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஆரம்ப கட்ட தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஈரான் திட்டமிட்டிருக்கவில்லை. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதனால் ஈரான் ஆரம்பத்திலேயே அதனுடைய அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை களமிறக்கி இருக்கவில்லை. ஈரானிடம் இருக்கக்கூடிய பழைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை மாத்திரமே ஆரம்பத்தில் களமிறக்கி வைத்திருந்தது. எனவே அமெரிக்காவினுடைய ஆரம்ப கட்ட தாக்குதல்களில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானினுடைய அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் அல்ல. அத்தோடு வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். சாதாரணமாக வான்பரப்பிற்குள்ளே 10க்கும் குறைவான போர் விமானங்கள் நுழையும் போது அந்த போர் விமானங்களை இலக்கு வைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான போர் விமானங்களுடனேயே களமிறங்குகின்றன. ஈரானுக்கு எதிராக வான்வெளி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக 100க்கும் அதிகமான போர் விமானங்களையே களமிறக்குகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் ஒட்டுமொத்த போர் விமானங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. இவ்வாறு வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான போர் விமானங்களில் களமிறங்குகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த நவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகளையும் முழுமையாக களமிறக்கி இந்த போர் விமானங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரான் ஒன்று முட்டாள் அல்ல. அத்தோடு நீண்ட போருக்காக ஈரான் அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டிருப்பதனால் நீண்ட போருக்கு தேவையான விதத்திலேயே வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஈரான் கையாளும். மேலும் யுத்த களத்தினுடைய இந்த உண்மையான தன்மைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அதிகளவான ஊடகங்கள் இந்தியா, பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடுவதை போன்றே இந்த போர்க்களம் தொடர்பான செய்திகளை வெளியிடுகின்றார்கள். உண்மையில் கிரிக்கெட் விளையாடுவதை போன்று இந்த போர்க்களத்தை அணுக முடியாது. ஈரான் வடிவமைத்திருக்கக்கூடிய இந்த போர்க்களமானது மிக நீண்ட போர்க்களமாகும். அடுத்து ஈரானின் வான்பரப்பில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களும் அதிகளவான மேலாதிக்கத்தினை கொண்டுள்ளன. ஈரானினுடைய வடக்கு, வடமேற்கு மற்றும் மத்திய பிரதேசங்களிலேயே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய போர் விமானங்கள் மேலாதிக்கத்தை கொண்டுள்ளன. இருப்பினும் இந்த மேலாதிக்கம் பகல் வேளைகளில் மாத்திரமே அதிகமாக இருக்கும். இரவு நேரங்களில் ஈரான் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்குவதனால் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் நினைத்தவாறு ஈரானின் வான்பரப்பு மேலாதிக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இன்னும்
இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இரவு நேரங்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானினுடைய 20% வான்பரப்பை மாத்திரமே கட்டுப்படுத்துகின்றன. ஈரானின் வடக்கு, வடமேற்கு மற்றும் மத்திய பிரதேசங்களுடைய வான்பரப்பை மாத்திரமே கட்டுப்படுத்துகின்றன. அதே நேரம் பகல் வேளைகளில் 50% வான்பரப்பை கட்டுப்படுத்துகின்றன. அதே நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் நாங்கள் ஈரானினுடைய ஒட்டுமொத்த வான்பரப்பையும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து விட்டோம் என அவர்களுடைய ஊடக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் களத்தினுடைய உண்மையான நிலைமை அவ்வாறல்ல என்பதனை இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அடுத்து ஈரான் 12 நாள் போரின் போது கற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்தி தற்போது அதிகளவான ஏவுகணை ஏவுதளங்களையும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் ஈரான் பாதுகாத்துள்ளது. குறிப்பாக நீண்ட தூர ஏவுகணைகளின் பெரும்பாலான ஏவுகணை தளங்களும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் பாதுகாப்பாகவே இருக்கின்றன. கடந்த 3 நாட்களுக்குள் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச தாக்குதல்களில் 10க்கும் குறைவான நீண்ட தூர ஏவுகணை ஏவுதளங்கள் மாத்திரமே அளிக்கப்பட்டுள்ளன. ஆனால் 12 நாள் போரின் ஆரம்பத்திலேயே அதிகளவான ஏவுகணை ஏவுதளங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. எனவே தற்போது இந்த இழப்புகளை குறைக்கும் நோக்கத்தோடு ஈரான் தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 3 நாட்களாக ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணை தாக்குதல்கள் அனைத்தும் ஈரானினுடைய மேற்கெல்லை பிரதேசத்திலிருந்து ஏவப்படுகின்றன. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்து ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் ஈரான் அதனுடைய மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களையும் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களையும் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களையும் இன்னும் பயன்படுத்தவில்லை. எனவே இதற்கு அர்த்தம் ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் இன்னும் பாதுகாப்பாகவே இருக்கின்றன என்பதே. ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டால் மாத்திரம்தான் ஈரான் மத்திய பிரதேசத்திலும் தெற்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களை பயன்படுத்தும். அத்தோடு இவை அனைத்தும் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை தளங்களாகும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை தளங்களாகும். அதே நேரம் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் அமெரிக்க கட்டளை தளங்களுக்கு எதிராகவும் ஈரான் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை தளங்களும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் இன்னும் முழுமையாக பாதுகாப்பாகவே இருக்கின்றன. மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் குறுந்தூர ஏவுகணை தளங்களையும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் இலக்கு வைக்க முடியவில்லை. எனவே இந்த போர்க்களத்தில் ஈரானினுடைய ஏவுகணைகள் எவ்வாறு செயற்படுகின்றன, வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு செயற்படுகின்றன என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் சர்வதேச ஊடகங்களின் மூலமாகவும் இந்திய ஊடகங்களின் மூலமாகவும் வெளியிடப்படுகின்ற போலி செய்திகளை உங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். போர்க்களம் தொடர்பான உண்மையான தகவல்களை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காகவே இந்த தகவல்களை பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரான் இன்னும் புதிய ஏவுகணைகளையும் புதிய ட்ரோன்களையும் பயன்படுத்தவில்லை. இன்னும் பழைய ட்ரோன்களையும் பழைய ஏவுகணைகளையும் மாத்திரமே பயன்படுத்துகின்றது. இவை தொடர்பாக முன்னைய காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்து ஈரானினுடைய தலைநகரான தெஹ்ரானுக்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. தலைநகரான தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய அரச கட்டிடங்களையும் அரச நிர்வாக கட்டிடங்களையும் தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய அரச கட்டிடங்களையும் அரச ஊடகங்களையும் பாராளுமன்ற கட்டிடங்களையும் போலீஸ் தலைமையகங்களையும் இராணுவ தலைமையகங்களையும் ஈரானிய அரசாங்கத்தின் முக்கியமான அமைச்சகங்களையும் இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. அதாவது தலைநகரான தெஹ்ரானை முழுமையாக தரைமட்டமாக்குவதன் மூலமாக தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு நிர்வாக கட்டிடங்களையும் பாதுகாப்பு கட்டிடங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதன் மூலமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்திவிட முடியும் என்றும் ஈரானிய அரசு செயற்பாடுகளை முழுமையாக முடக்கி தெஹ்ரானை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியும் என்றுமே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் திட்டமிடுகின்றார்கள். தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு நிர்வாக கட்டமைப்புகளையும் அரச கட்டிடங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கியதற்கு பின்பு கலவரங்களின் மூலமாக தெஹ்ரானை முழுமையாக கைப்பற்றி விட முடியும் என்றும் இதன் மூலமாக ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்திவிட முடியும் என்றுமே இந்த முட்டாள்கள் திட்டமிட்டுள்ளார்கள். ஆனால் ஈரானிய களத்தில் ஈரானிய தலைமைகள் மொசைக் பாதுகாப்பு திட்டத்தினை நடைமுறைப்படுத்தி விட்டார்கள், ஆக்டிவேட் செய்து விட்டார்கள். தற்போது தெஹ்ரானுக்குள்ளே மொசைக் முழுமையாக ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளது. ஈரானினுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு திட்டமான மொசைக் பாதுகாப்பு திட்டம் தொடர்பாக போருக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் ஈரானின் இந்த மொசைக் பாதுகாப்பு திட்டத்திற்கு அமைவாக அமெரிக்காவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் தெஹ்ரானை கைப்பற்றவே முடியாது. தெஹ்ரானில் இருக்கக்கூடிய
ஒட்டுமொத்த அரச கட்டிடங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டாலும் கலவரங்களின் மூலமாகவும் தாக்குதல்களின் மூலமாகவும் தெஹ்ரானை கைப்பற்றவே முடியாது. அதாவது இந்த மொசைக் பாதுகாப்பு திட்டத்திற்கமைவாக அரச கட்டிடங்கள் இல்லாமலேயே அரசு நிர்வாகங்கள் இல்லாமலேயே ஒட்டுமொத்த பிரதேசங்களும் கட்டுப்படுத்தப்படும். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பெசிச் படைப்பிரிவுகள் மூலமாகவே இந்த மொசைக் வேலை திட்டமானது செயற்படுத்தப்படுகின்றது. இன்னும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்குள்ளே 2 கோடி பெசிச் போராளிகள் காணப்படுகின்றார்கள். இந்த 2 கோடி பெசிச் போராளிகளுடைய கட்டமைப்புக்கு கீழாலேயே இந்த மொசைக் பாதுகாப்பு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச வான்வழி தாக்குதலினால் ஈரானுக்குள்ளே அதிகளவான பொருட்சேதங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. அதே போன்று உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. ஆனால் இந்த பொருட்சேதங்களின் விளைவாகவும் உயிரிழப்புகளின் விளைவாகவும் அமெரிக்காவினுடைய இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களின் விளைவாகவும் அமெரிக்காவினுடைய இலக்குகளை தெஹ்ரானுக்குள்ளே அடைந்து கொள்ள முடியாது. அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இந்த தாக்குதல்களின் மூலமாக தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களின் மூலமாக எதனை எதிர்பார்க்கின்றார்களோ அந்த இலக்கை ஈரானிய களத்தில் அவர்களால் அடைந்து கொள்ளவே முடியாது. இவர்களுடைய இந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியாத வகையில் தான் ஈரான் அதனுடைய பாதுகாப்பு திட்டங்களையும் அரசு நடவடிக்கைகளையும் வடிவமைத்துள்ளது. தற்போது ஈரானுக்கு எதிராக ஒட்டுமொத்த மேற்குலகமும் களமிறங்கியுள்ளன. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஒட்டுமொத்த விமானப்படைகளும் களமிறங்கியுள்ளன. இவர்கள் ஒன்றிணைந்து ஈரானுக்குள்ளே உச்ச தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றார்கள். மேலும் இந்த தாக்குதல்களினால் ஈரானுக்கு அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. அதே நேரம் இதனை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த போரிலே ஈரானுக்கு அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்படும் என்பதனையும் ஈரானுக்குள்ளே பொருட்சேதங்கள் இழப்புகள் அதிகரிக்கும் என்பதனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மிக நீண்ட போர்க்களத்தில் இரு தரப்பினருக்கும் இழப்புகள் ஏற்படுத்தப்படும். இந்த இழப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த இழப்புகள் மூலமாக அமெரிக்காவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் ஈரானிய களத்தில் அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கமைவாகத்தான் ஈரான் அதனுடைய அனைத்து தாக்குதல் திட்டங்களையும் பாதுகாப்பு வழிமுறைகளையும் வடிவமைத்துள்ளது. அடுத்து ஈரானின் ஒட்டுமொத்த கடற்படைகளையும் நாங்கள் அழித்து விட்டோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. உண்மையில் அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தினுடைய இந்த அறிவிப்பானது வேடிக்கையான அறிவிப்பாகும். அமெரிக்காவினுடைய தாக்குதல்களினால் ஈரானிய கடல் பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான 11 கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான 11 கப்பல்கள் அழிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த 11 கப்பல்களையும் அழித்து விட்டுதான் நாங்கள் ஈரானினுடைய ஒட்டுமொத்த கடற்படைகளையும் ஈரானினுடைய ஒட்டுமொத்த கடற்படையையும் அழித்து விட்டோம் என அமெரிக்கா வீராப்பான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றது. ஆனால் களத்தினுடைய உண்மையான நிலைமை அவ்வாறல்ல. ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான அதிகளவான சொத்துக்கள் பாதுகாப்பாகவே இருக்கின்றன. போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே ஈரான் கடலோர பிரதேசங்களில் மொசைக்கை ஆக்டிவேட் செய்துவிட்டது. மேலும் இதற்கமைவாக ஈரானிய கடற்படைக்கு தேவையான நிலத்தடி சுரங்க பாதைகளும் நிலத்தடி ஏவுகணைகளும் கடற்படை பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த ஆயுதங்களும் பாதுகாப்பாகவே இருக்கின்றன. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் இன்னும் அதனுடைய கடற்படை சொத்துக்களை பயன்படுத்தவே இல்லை. ஈரானின் கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான சுரங்க பாதைகளும் ஆயுத களஞ்சிய சாலைகளும் பாதுகாப்பாகவே இருக்கின்றன. நிலத்தடி சுரங்க பாதைகளும் பாதுகாப்பாகவே இருக்கின்றன. ஈரானிய கடற்படையினரும் வீரியமாகவே செயற்பட்டு வருகின்றார்கள். இதனால் தான் ஒட்டுமொத்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் பாரசீக வளைகுடா பிரதேசத்தையும் ஈரானிய கடற்படையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்துள்ளார்கள். நாங்கள் ஈரானினுடைய கடற்படையை முழுமையாக அழித்து விட்டோம் என்று அமெரிக்கா கூறுகின்றதே, அப்போது ஏன் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை? தற்போதும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் ஒட்டுமொத்த பாரசீக வளைகுடா பிரதேசமும் ஈரானிய கடற்படையின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. மேலும் அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டு 1-2 மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஈரானிய கடற்படையினர் இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் தற்போது 7வது எண்ணெய் கப்பலும் பற்றி எரிகின்றது. எனவே ஈரானிய போர்க்களத்தினுடைய உண்மையான நிலைமைகள் இதுதான். ஜியோனிச ஊடகங்களுடைய இந்திய ஊடகங்களுடைய பிரச்சாரங்கள் எப்போதும் இந்த உண்மை தன்மைகளை வெளிப்படுத்துவதில்லை. மேலும் இந்த பிரச்சாரங்கள் உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய பிரச்சாரங்களாகும். அடுத்து அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஈரானினுடைய நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 12 நாள் போரின் போது எந்த தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டார்களோ அதே தளத்தில் தான் தற்போது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானின் 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டல் எங்கு இருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இதனை கண்டுபிடிக்க முடியாமல் தற்போது தாக்கப்பட்ட தளங்களையே மீண்டும் இலக்கு வைத்து தாக்கியுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களினால் அணுசக்தி தளங்களுக்குள்ளே அணுசக்தி கசிவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அவர்களுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக வீரியமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக தற்போது ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளை கொத்தாக வேட்டையாடுவதற்கான தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். அதிகாலை வேளையில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குண்டு தாக்குதலின் மூலமாகவும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களின் மூலமாகவும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளை சுற்றி வளைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுக்கு எதிராக தாக்குதல்களை அதிகரிப்பதற்கு ஒவ்வொரு ஹோட்டல்களாக சோதனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் பக்தாதில் இருக்கக்கூடிய பல ஹோட்டல்களும் இலக்கு வைக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நள்ளிரவு வேளையில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் ஏபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மேலும் தற்போது ஜோர்டானிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து இலங்கை நேரப்படி நள்ளிரவு 3 மணியளவில் ஈரான் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராக நலன்களுக்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தது. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்திலே 2 வெடிப்புகளும், கத்தாரிலே 2 வெடிப்புகளும், குவைட்டிலே 4 வெடிப்புகளும் பதிவாகி இருந்தன. மேலும் இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஈரானும் ஒரே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இதன்போது ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக கிளஸ்டர் வார்ஹெட் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் ஏவுகணைகளை முழுமையாக சமாளிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. மேலும் இதனை பயன்படுத்தி ஈரானிய கிளஸ்டர் வார்ஹெட் ஏவுகணைகள் டெல் அவீவ் பிரதேசத்திலும் ஹைஃபா பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்திலும் தாக்கத்தினை ஏற்படுத்தி இருந்தன. கிட்டத்தட்ட 6 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலினால் 2 கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் உயிரிழப்புகள் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதலின் விளைவாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. அத்தோடு சவுதி அரேபியாவின் ரியாதில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளாது என்று அமெரிக்கா எண்ணியது. இதற்கமைவாகவே சவுதி இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை மிகப்பெரிய உளவுத்துறை ஒருங்கிணைப்பு மையமாகவும் அமெரிக்கா மாற்றியிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன் மற்றும் குவைட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அமைப்புகள் அனைத்தையும் ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பையும் அமெரிக்கா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் தான் களமிறக்கியது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதில் சவுதி அரேபியாவிலே உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பங்கு மிக முக்கியமானதாகும். எனவே இப்படியான நிலைமையில் தான் தற்போது ஈரான் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை சிதைத்துள்ளது. இதனால் தற்போது அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ஒருங்கிணைப்பு மையம் சிதைக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா அவசரமாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளை வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. மேலும் சவுதி அரேபிய அமெரிக்க தூதரகமும் இழுத்து மூடப்பட்டுள்ளது. எனவே ஈரானினுடைய இந்த தாக்குதலானது அமெரிக்காவுக்கு பேரிழப்பாகும். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு உளவுத்துறை மையமே அளிக்கப்பட்டு விட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்பதனால் அனைத்து உளவுத்துறை ஒருங்கிணைப்பு மையங்களையும் அமெரிக்கா வெளியேற்றி வருகின்றது. எனவே இந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய தூதரகத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு நாங்கள் எவ்வாறு பதிலடிகளை வழங்கப் போகின்றோம் என்பதனை ஒட்டுமொத்த சர்வதேசமும் பார்க்கும் என விரக்தி அடைந்த டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.